ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எரிமலை சிறகுகளில் இருந்து கீதா பேசுகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பார்த்தேன். ஹலோ அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு ஒரு பூனைக்குட்டி கேட்டுச்சு. சொல்லு லூனா செல்லம் சொன்னாங்க. குண்டூசி ஒல்லியாக தானே இருக்குது, அதுக்கு யார் குண்டு ஊசின்னு பேர் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்டில் ஒருத்தர் கூட தெரியலையே அப்படி இப்படின்னு தான் போட்டாங்க, தவிர யாரும் கரெக்டான ரீசன் சொல்ல. ஸோ அதோட ரீசன் எனக்கு தெரியுன்றதால அதை சொல்லணும்னு நினச்சி நான் இந்த இது போடுறேன். குண்டு ஊசி அப்படிங்கிறது அது குண்டு ஊசி கிடையாது. அதோட இயற்பெயர் கொண்டை ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேப்பரில் பஞ்சு போடும்பொழுது அந்த அது கீழே இறங்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு தேவருங்க மண்டை கொண்டை இருக்குது பாருங்கள். இந்த கொண்டை இந்த உருண்டையாக இருக்கும் இந்த பகுதி. அதனால் இதுக்கு கொண்டை வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு பேர் கொண்டை ஊசி. இது காலப்போக்கில் ஈஸியாக ஷார்ட்டாக மருகி அது குண்டூசி அப்படின்னு வந்துருச்சு. அதனால் இதுக்கு பேர் கொண்டை ஊசி. அதே மாதிரி நம்ம தலைக்கு போடுறோம் இல்லையா, அப்படி வளைவாக ஷோப்பில் நீட்டாக இருக்கும் இல்லையா, ஒரு 4 அங்குலம் நீட்டுக்கு. அது பார்த்திங்கன்னா கொண்டை வளை ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொண்டை ஊசி கிடையாது, கொண்டை வளை ஊசி அதுக்கு பேர். சரிங்களா? இதுக்கு பேர் தான் கொண்டை ஊசி ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இதுக்கு பேர். அதை கொண்டை ஊசிங்கிறது தான் மருவி குண்டூசின்னு சொல்லி வந்துருச்சு. சரிங்களா? தேங்க்யூ.